ஹலோ. இன்றைக்கி ஒரு ரேண்டம் மெசேஜ் பார்க்கலாம். லவ் மெசேஜஸில் என்ன மாதிரியான மெசேஜஸ் உங்களுக்கு வருதுன்னு சொல்லிட்டு, உங்களுடைய க்ரஷ், உங்களுடைய பார்ட்னர், உங்களை பற்றி என்ன மாதிரியான மெசேஜஸ் வருதுன்றதை பார்க்கலாம். Truth and shadow. Truth and shadow. Authority. Okay. (2018) number 4 significant. Truth, shadow. Those சில மெசேஜஸ் இன்னும் ரிவீல் ஆகாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. சில விஷயங்கள் ரிவீல் ஆக போகிற மாதிரி இருக்குது. Hierophant, Knight of Cups, Chariot. ஏதோ நீங்கள் ஃபீல் பண்ணுற இல்லை யோசிச்சுட்டு இருக்கிற ஏதோ ஒரு மெசேஜ் இருக்கலாம் பர்சன் கிட்ட இருந்து, இல்லை ஏதோ ஒரு உண்மை உங்களுக்கு தெரிய வேண்டியதாக இருக்கலாம். அந்த பர்சன் பற்றின ஏதோ ஒரு உண்மை, அவங்களுடைய ஒரு இன்னொரு சைடு, இல்லை ஏதோ சில விஷயங்கள் அவங்க பற்றின விஷயங்கள், இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு மெசேஜ் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குங்க. இவ்வளோ நாள் உங்களுக்கு வந்துட்டு வெயிட்டிங் பீரியட் இருந்தது இல்லையா? வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க. சில பேருக்காக சொல்கிறேன் நான், இந்த மெசேஜ் ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா இல்லை. சில பேருக்கான மெசேஜ், உங்களுக்கான மெசேஜ் தான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். இவ்வளோ நாள் வெயிட்டிங் பீரியடில் இருந்த நீங்கள் ஏதோ சில விஷயங்கள் உங்களுக்கு ரிவீல் ஆகிற மாதிரி இருக்குது. சில மெசேஜஸ் அந்த பர்சன் கிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியாக இருக்கலாம். உங்களுக்கு இந்த வெயிட்டிங் பீரியடில் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு நோட் பண்ணுறதா இருந்திருக்கலாம். மேபி அந்த பர்சன் பற்றின விஷயங்கள், உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்க ரிலேஷன் பற்றின சில விஷயங்கள் நீங்கள் நோட் பண்ணியிருக்கலாம், நீங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கலாம் சில விஷயங்களை. இந்த டைம், இந்த பீரியட் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். உங்களுக்கு சில விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்கலாம். உங்கள் ரெண்டு பேருக்கு இடையிலான இந்த ஒரு தூரம், இந்த ஒரு டிஸ்டன்ஸுன்றது, ரெண்டு பேருமே ஏதோ சில விஷயங்கள் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்குது. ரெண்டு பேருமே சில விஷயங்கள் நீங்கள் உங்களுக்குள்ளேயும் அனலைஸ் பண்ண மாதிரி இருக்குது. சில ஷேடோ ஒர்க் பண்ண மாதிரி இருக்குது. சில விஷயங்கள் வந்துட்டு ரெண்டு பேருமே சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்குது. ரெண்டு சைட் பர்சன்ஸ் நீங்கள் ரெண்டு பேருமே வந்துட்டு சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்குது. ஒரு ஸ்டேபிளான ஒரு விஷயத்துக்கு இப்போ வந்துட்டு கன்ஃப்ரண்ட்னு கேட்குது. எனக்கு கன்ஃப்ரண்ட் பண்ணுறதுக்கு ரெடியான மாதிரி இருக்குது சில விஷயங்கள். மேபி நீங்களாக இருக்கலாம், இல்லை அந்த பர்சனாக இருக்கலாம். கன்ஃப்ரண்ட் எது வேணாலும் இருக்கலாம், பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி இருக்குது. மெசேஜ் வருது, கால் மெசேஜ், இல்லை அந்த பர்சனாக கூட நேரில் வரலாம். ஏதோ சம்திங் நடக்குது, ஆனால் ரொம்ப வேகத்தில் நடக்கிற மாதிரி இருக்குது. இவ்வளோ நாள் வெயிட்டிங்கில் அப்படியே இதான மாதிரி இருந்துச்சு, ஆனால் இப்போ கொஞ்சம் வேகத்தில் அந்த விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு உண்மை வெளியில் வருது. ஃபேஸ் டு ஃபேஸ் கான்வர்சேஷன் நடக்கிறதா இருக்கலாம், இல்லை ஃபோன் கால் வரலாம், மீட் பண்ணணும்னு சொல்லி, இல்லை பேசணும்னு சொல்லிட்டு ஃபோன் காலில் மெசேஜ் வரலாம். ஆனால் வேகமாக நடக்கிற மாதிரி இருக்குது இந்த விஷயங்கள். இந்த இவ்வளோ நாள் ஒரு காத்துக்கிட்டு இருந்ததுக்கு ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்துட்டு சில விஷயங்கள் கிளியர் ஆகிற மாதிரியான விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக கம்யூனிகேஷன் வருது.
கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற கால், மெசேஜ், பர்சன் என்ன வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விஷயம் உங்களுக்கு ரிவீல் ஆகுது. கன்ஃபஸ் பண்ணலாம், கன்ஃபரண்ட் சில விஷயங்கள் பேசலாம் வந்துட்டு. இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் வருது. நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்னா பிளாக் பண்ண பர்சன்ஸ் கிடையாது. மேபி இது சடனாக உங்ககிட்ட விலகின பர்சனாக இருக்கலாம், பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கலாம். என்ன விஷயம் இதுன்னு சொல்லி உங்களுக்கு கிளியர் பண்ணாமலே அவங்க விலகி போயிருக்கலாம். அந்த மாதிரி பர்சன்ஸ் கிட்டேருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு சில விஷயங்கள் வர மாதிரியும் இருக்குது. அவங்கள பற்றின சில விஷயங்கள் உங்களுக்கு கிளியர் பண்ணுறதா இருக்கலாம். சில விஷயங்கள் வந்துட்டு அவங்க மனசில் இருக்க விஷயங்களும் கிளியர் பண்ணுறதா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா உங்களுக்கு நீங்கள் ஹாப்பியாக ஆகிற மாதிரி, நீங்கள் ஒரு ஹாப்பியாக நீங்கள் சில விஷயங்கள் நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரியான விஷயம் தான் இங்கே நடக்குது. சில பேருக்கு வந்து ப்ரொப்போசலாக கூட இருக்கலாம், லவ் ப்ரொப்போசல் இருக்கலாம். ஹெரஃபண்ட் 2 டைம்ஸ், ஹெரஃபண்ட் 2 டைம்ஸ். இந்த ஒரு கார்டு இருக்குது, இங்கேயும் கார்டு இருக்குது. ஹெரஃபண்ட் 2 டைம்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஒரு தூரம், இந்த ஒரு கேப் 2 பேருக்குள்ளே வந்துட்டு இந்த பிரிவு ஏற்பட்டதுக்கான விஷயத்துக்கு ஒரு ரீசன் இருக்குது. சில விஷயங்கள் 2 பேருமே உங்கள் லைஃப் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. 2 சைட் சில விஷயங்கள் லைஃப் ஃபுல் இல்லைனாலும் ஓரளவுக்கு சில விஷயங்கள் நீங்கள் 2 பேரும் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. உங்கள் 2 பேர் சைடில் பர்சனல் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, கரியரில் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, உங்கள் மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. சில விஷயங்கள் உங்களை பற்றின சில விஷயங்களை சில பேர், ஆனால் எல்லாருமே நான் சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு அப்படி தான் இங்கே தெரியுது. எனக்கு சில பேர் இந்த மாதிரியான ஒரு சேஞ்ச் நீங்கள் அக்செப்ட் பண்ணி சில விஷயங்கள் சேஞ்ச் நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த இதுக்கான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. 10 ஆஃப் கப்ஸ் உங்களுக்கான அந்த ஒரு நல்ல பாசிட்டிவ் விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கிற மாதிரி இருக்குது. 10 ட்வைஸ், சாரி, இது 10 ஆஃப் கப்ஸ், 9 ஆஃப் கப்ஸ். கண்டிப்பாக நீங்கள் பாஸ்டில் எதிர்பார்த்த விஷயத்துக்கான ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு தெரிய வரலாம். அந்த டைம் 2 பேருமே பேச முடியாத சில விஷயங்களை இப்போ பேசுகிறதா இருக்கலாம், இப்போ கிளியர் பண்ணுறதா இருக்கலாம். கண்டிப்பாக ஒரு ஃபாஸ்ட் எனர்ஜி மூமெண்ட் கண்டிப்பாக இருக்குது. கார்ட்ஸ் இங்கே இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. சாரியட் கார்டு இருக்குது. ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட் கண்டிப்பாக இருக்குது. ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன் நடக்க போகுது. என்ன டைம் வேணாலும் இருக்கலாம். சில பேர் இந்த வீடியோ பார்த்த உடனே இருக்கலாம், சில பேருக்கு 3 days இருக்கலாம், 3 months கூட ஆகலாம், எனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் நடக்கும் கண்டிப்பாக. ஓகே, கண்டிப்பாக நடக்கும். எல்லாமே ஒரு பாசிட்டிவ், ஒரு கார்டு எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக ஏதோ ஒரு மெசேஜ், கால், பர்சன் நேரடியாக கண்டிப்பாக உண்டு. 100% to 100% சொல்லலாம். கண்டிப்பாக இந்த விஷயங்கள் நடக்கும். சில பேருக்கு ஆல்ரெடி நடந்திருக்கும். இந்நேரம் நீங்கள் மீட் பண்ணியிருக்கலாம், இல்லை இந்நேரம் நீங்கள் பேசியிருக்கலாம், இல்லை பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மெசேஜ் பண்ணியிருக்கலாம், கால் பண்ணியிருக்கலாம் உங்கள் சைடில் இருந்து ஒன்ஸ் பேசுகிறோன்னு சொல்லிட்டு. சில பேருக்கு இனி நடக்கிறதா இருக்கலாம். ஓகே, இதுதான் உங்களுக்கான மெசேஜ். ரீடிங் ரெசனேட்டாக இருந்ததுன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.